அன்புடையவர்களே, இன்று நாம் நினைவு கூறும் திருத்தந்தை செயின்ட் கிளமெண்ட் முதலாம் அப்போஸ்தலர்களுக்கு பிறகே ஆரம்ப கிறிஸ்தவ தேவாலயத்தை வழிநடத்திய சிறந்த தலைவர். அவரே ரோமின் 4வது போப், மேலும் உண்மைக்காக உயிரை அர்ப்பணித்த இரத்த சாட்சியாரும் ஆவார். பெட்ரோஸ், பவுல் போன்ற அப்போஸ்தலர்களின் போதனைகளால் வளர்ந்த கிளமெண்ட் தேவாலயத்தில் ஐக்கியம், தாழ்மை, அன்பு ஆகியவற்றை மிகுந்த முக்கியத்துவத்துடன் எடுத்துக்காட்டினார். கொரிந்தோவில் ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக எழுதிய அவரது புகழ்பெற்ற கிளமெண்டின் முதல் கடிதம் இன்று வரை ஆரம்பகால தேவாலயத்தின் முக்கிய ஆன்மீக ஆவணமாக மதிக்கப்படுகிறது. கிளமெண்டின் வாழ்வு நமக்கு கொடுக்கும் பெரிய பாடம் என்னவென்றால், தேவாலயத்தின் தலைமை என்பது அதிகாரம் அல்ல, சேவை மற்றும் தியாகம் என்பதுதான். எங்கெங்கும் கிறிஸ்துவின் சமாதானம் நிலைக்க வேண்டும் என்று விரும்பிய அவர் கொடூரமான ஆட்சியாளர்கள் முன்பும் அச்சமின்றி நின்றார். கிறிஸ்துவை மறுத்ததால் கடலுக்குள் தள்ளப்பட்டு அவர் இரத்த சாட்சி பெற்றார் என்று மரபு கூறுகிறது. இந்த மகத்தான திருத்தந்தையின் வாழ்க்கை நமக்கு ஒரு எளிய செய்தியை வழங்குகிறது: பிரிவுகளை விட அன்பும் ஐக்கியமும் மேலானது. நம் வீட்டிலும், தேவாலயத்திலும், சமூகத்திலும் சில நேரம் தவறான புரிதல்கள் தோன்றலாம். அப்போது செயின்ட் கிளமெண்ட் நமக்கு காட்டும் வழி மன்னிப்பு, புரிதல், சமாதானத்திற்காக முன்வருதல். உண்மையான கிறிஸ்துவ விசுவாசம் என்பது அன்பை செயலாக்கமாக மாற்றுகிற வாழ்க்கை. இன்று அவருடைய இரத்த சாட்சியத்தை நினைவுகூரும் இந்த நேரத்தில் நாம் ஒரு சிறிய உறுதியை ஏற்போம்: நான் இருக்கும் இடமெல்லாம் சமாதானத்திற்கும் ஐக்கியத்திற்கும் கருவியாக இருப்பேன். செயின்ட் கிளமெண்ட் முதலாம் அவர்களின் மறைநிலை துணை நமக்கு எல்லோருக்கும் இறைவனின் சமாதானத்தை வழங்கட்டும். நன்றி. இதுபோன்ற மேலும் பல ஆவியான வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும்.